நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நாம் இதோ நம்மையே படைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இறைவன் தாமே உங்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நிறைத்து ஆசீர்வாதத்தினுடைய நிறைவை காண உதவி செய்ய உங்களுக்காக நாமும் ஜெபிக்கிறோம். இறைவனை புகழ்ந்து பாடி அவர் அளிக்கிற ஆசீர்வாத மழையில் நாம் நினைவோம். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி, வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவருடைய வார்த்தை திருப்பாடல் 113 வழியாக நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. மனிதர் பார்வையில் வானங்களே உயர்ந்தது போல தோன்றுகிறது. ஆனால் அதையும் விட உயர்ந்தது ஆண்டவருடைய மாட்சி என்பதை நாம் இன்று அறிந்து ஆண்டவரை புகழ்கிறோம். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி, வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவருடைய மாட்சியை பற்றி நாம் பேசுகிற போது அவர் எப்பொழுதும் வாழ்த்து பெறுகிற தெய்வம். ஏனென்றால் அவரது மாட்சி விண்ணகத்தை விட்டு இறங்கி வந்து நம்மோடு தங்கியிருந்த ஒரு மாட்சி. எசேக்கியேல் நூலில் நாம் வாசிக்கிறபடியாக ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன என்கிற அடையாளங்களை எல்லாம் கடவுள் இதோ நம்மோடு தங்குகிற தெய்வமாக, கெருபுகளின் மீது வீற்றிருக்கிற அந்த ஆண்டவர் இதோ இந்த நேரத்திலே நம்மோடும் இணைந்திருக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே இந்த மாட்சியில் நிறைந்திருக்கிற அந்த தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடி மாட்சிப்படுத்துவோம். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி, வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற போது மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நாம் மனிதர்களை பல்வேறு நிலைகளில் உயர்ந்தவர்களாக கருதுகிறோம். ஆனால் எல்லாரையும் விட உயர்ந்தது கடவுளுடைய மாட்சி. அந்த மாட்சி நம்மை சுற்றிலும் எந்நாளும் சுழன்று கொண்டிருக்க, அந்த மாட்சி நம்மிடமிருந்து வெளிப்பட இறைவன் ஆசைப்படுகிறார். ஆகவே தான் அவருடைய உடலை நமக்கு கொடுத்து நம்முடைய உடலை அவருடைய உடலாக மாற்ற முயற்சிக்கிறார். கடவுளுடைய உடலாக மாற, கடவுளுடைய நாவாக மாற, கடவுளுடைய இதயமாக மாற இதோ நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாய் மாற இதோ நாமும் ஆண்டவரிடத்திலே பலன் கேட்டு மன்றாடுவோம். வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி, வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். கிறிஸ்து வாயிலாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உமோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறீர். அந்த ஒப்புரவு செய்தியை திருத்துதர்கள் வழியாக எங்களுக்கு ஒப்படைத்தீர். ஆண்டவரே,
உம்மோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அந்த ஒப்புரவின் நிறைவில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க உமது மாட்சியை உமக்கு அளித்து உம்மை நாங்கள் உயர்த்த எங்களுக்கு உதவி செய்தருளும். நீரே எங்கள் தெய்வம் என்பதை அறிந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை